As a generation of people, ஒரு தலைமுறையினரா நாம இந்த அளவுல ஒரு ஆபத்தான சூழ்நிலைய எதிர்கொண்டதே இல்ல. COVID-19 can be characterized as a pandemic. இது போன்ற ஒரு சூழ்நிலை. அரசாங்கமோ நிர்வாகமோ எல்லாரும் இத போர்க்கால அடிப்படையில கையாள முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. How dramatically coronavirus has changed life in America. உலகத்திலேயே ரொம்ப செல்வ செழிப்பான தேசங்கள் இந்த வைரஸோட வீரியத்தை கட்டுப்படுத்த முடியாம தவிக்கிறாங்க. அதனால நிச்சயமா இந்தியா நமக்கு இருக்கிற ஜனத்தொகைக்கும் நம்மளோட மக்கள் தொகை அடர்த்திக்கும் நம்ம கிட்ட தேவையான மருத்துவ வசதிகளும் பொருளாதாரமும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பல மாதங்களுக்கு வழங்குற சூழ்நிலை இல்லை. Those affected directly and particularly the poor will have to be reached out with tangible help and assistance. அதிர்ஷ்டவசமா மத்திய அரசு ஒரு விரிவான நிவாரண திட்டத்தை வகுத்திருக்குது. இது அவங்களுக்கு 3 மாசத்துக்கு உதவிகரமா இருக்கும். விவசாயிகள், தொழிலாளிகள், கட்டிட தொழிலாளர்களுக்கு பலவிதமான நிவாரணங்களை வழங்குறாங்க. ஆனா இதுல இருக்கிற விரிசல்கள் மூலமா கீழே விழக்கூடிய சில சாராரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சமுதாயம் மட்டும்தான் உதவ முடியும். நான் எல்லார்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க எங்க இருந்தாலும் சரி, உலகம் முழுக்க ஈஷா தன்னார்வ தொண்டர்கள் அனைவரும், குறிப்பா இந்தியாவில் இருக்கிற தன்னார்வலர்கள், மக்கள் பட்டினியால வாடி அதனால இறக்காம இருக்கிறதுக்கு நாம எல்லாருமே உறுதி எடுத்துக்கணும். நாம இத கவனிச்சுக்கணும். இப்போ இங்க ஈஷாக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல 30 படுக்கை வசதி உள்ள மருத்துவமனையை நாம அமைச்சிருக்கிறோம். ஒருவேளை அவசர சூழ்நிலை உருவானா இத பயன்படுத்திக்கலாம். வாழ்வாதார வசதிகள் இல்லாத குடும்பங்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு மளிகை சாமானும் பிற பொருட்களும் கொடுத்து உறுதுணையா இருக்கிறோம். ஈஷாவோட சுற்று வட்டாரத்துல பசியினால எந்த இறப்பும் ஏற்படாத மாதிரி உறுதி செஞ்சுக்க விரும்புறோம். ஈஷால இருந்து சாப்பாடு கொண்டு வந்து டெய்லி எங்களுக்கு தர்றாங்க. டெய்லி நாங்க ஏதோ சாப்பிட்டுக்கிறோமுங்க. உணவு சமைக்கிறதுக்கு ஒரு சமூக சமையல் கூடம் தயார் செஞ்சிட்டு இருக்கிறோம். நமக்காக பணி செஞ்சிட்டு இருக்கிற மருத்துவ ஊழியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் நாம பக்கபலமா இருக்க விரும்புறோம். அவங்க கிட்ட போதுமான பாதுகாப்பு கவசங்கள் இல்லை. அதனால அவங்களுக்கு உறுதுணையா இருக்க விரும்புறோம். இந்த சூழ்நிலையால பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மக்களா நிச்சயமா அவங்க இருக்கக்கூடாது. நான் எல்லார்கிட்டையும் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். அவங்களுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறோம். நமக்கு நிறைய பணம் தேவை. அதனால தயவு செஞ்சு நீங்க எங்க இருந்தாலும் எந்த விதத்துல உங்களால பங்களிக்க முடிஞ்சாலும் இப்ப இது அவசியமா இருக்கு. அர்ப்பணிப்பான உறுதியான நம்ம தன்னார்வ தொண்டர்கள் களத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய நிதி உதவியை நாம வழங்கணும். இல்லைன்னா அவங்களால திறம்பட செயல்பட முடியாது. அதனால உங்க உதவியை நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம்.